மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ல நான் தைரியமா சொல்லுவேன். நீங்க படம் பார்த்தா மட்டும் தான் புரியும். ப்ளீஸ் கோ அண்ட் ஜாயின் அஸ் அ மெம்பர் இன் வனிதா விஜயகுமார் யூடியூப் சேனல். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் வரும். வெறும் 89 rupees தான் இந்தியாவுக்கு போட்டிருக்கோம். அதர் கண்ட்ரீஸ்க்கு அதுக்கு ஈக்குவலண்ட் கரன்சி வந்து யூடியூபே வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குது. எல்லாமே கடனுங்க. ஓடிடிக்கு நோ. யூடியூப்பை நம்பும் வனிதா கண்ணீரோடு வைத்த வேண்டுகோள். நடிகை வனிதா விஜயகுமார் கதை எழுதி இயக்கி நடித்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை தான் திரையரங்குகளில் வெளியாச்சு. இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் தரவில்லை. அதனால வனிதா இப்போது ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்களாம். அதை குறித்து தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் நேரலையில் வந்து வனிதா கண்ணீரோடு பேசியிருக்காங்களாம். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் இந்த படத்திற்கு அதிகமாக கடன் வாங்கி தான் படத்தை எடுத்து முடித்திருக்கிறேன். எனக்கு பெரியதாக வருமானமும் கிடையாது, யார் துணையும் கிடையாது. என்னுடைய மகளும் இப்போதுதான் சினிமா பீல்டுக்குள் வந்திருக்கிறார். எல்லாமே கடன் தான். என் மகளிடம் இருந்த கொஞ்சம் பணமும் கொஞ்சம் கடனும் வாங்கி தான் இந்த படத்தையே நாங்கள் எடுத்து முடித்தோம். ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவிற்கு திரையரங்குகளில் வசூல் தரவில்லை. ஓடிடிக்கும் கொடுத்தாலும் அது எங்களுடைய கடனை அடைக்க போதாது. காரணம், பெரிய படங்கள் என்றால் ஓடிடியில் நீங்கள் ஒரு முறை பார்த்தாலும் குறிப்பிட்ட தொகை கிடைக்கும். ஆனால் சின்ன படம் என்பதனால நீங்கள் ஓடிடியில் பார்க்கும் பொழுது வெறும் 2 ரூபாய் தான் கிடைக்குமா. இதனால் எங்களுக்கு அதிகமான கஷ்டம்தான் கிடைக்கிறது. அதற்காக தான் நான் இப்போது ஒரு மாற்று ஏற்பாடு செய்திருக்கேன். அது என்னன்னா, அதாவது என்னுடைய யூடியூப் சேனலில் வரும் வெள்ளிக்கிழமை என்று என்னோட படத்தை நான் அதில் வெளியிட போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் அந்த படத்தை பார்க்கலாம். மெம்பர் ஆவதற்கு நீங்கள் தியேட்டரில் எவ்வளோ டிக்கெட் கொடுக்கிறீர்களோ அதை விட குறைவான தொகை தான் கட்ட வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் ஒரு முறை கட்டிவிட்டால் இந்த திரைப்படத்தை மேக்கிங் வீடியோ மட்டுமில்லாமல் பல விஷயங்களும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த படத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் பார்க்கலாம் என்றார். எனக்காக தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த முறை இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுவீங்க என்று நான் நினைக்கிறேன். இப்போது திரையரங்குகளில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் இந்த படத்தை பார்க்க முடியவில்லை என சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர்களும் இதில் மெம்பராக இணைந்தால் இந்த படத்தை பார்க்கலானோ. தயவு செய்து எனக்கு இந்த சப்போர்ட் பண்ணுங்க என்று கண்ணீரோட வனிதா நேரலையில் பேசியிருக்கிறாராம். திரையரங்குகளில் வெளியான மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாத நிலையில் வனிதா யூடியூப் சேனல் மூலம் படத்தை வெளியிட எடுத்திருக்கும் முடிவு ஒரு மாற்று முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு வனிதா எடுத்த முயற்சி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க யூடியூப்பில் போட்டால் நல்லா சக்ஸஸ் ஆகுமாங்கிறத உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.